அப்படி பிடிக்கும். உங்கள் மீனை மாற்றி கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா அது வந்துடும். கைத்தில் வைக்கிறேன். பரலாம் மீன் என்ன பண்ணணும்? பரலாம் என்ன பண்ணணும்? போனஸ் பண்ணி தான் போகுது. பரலாம் ஷிப் எடுத்து கொடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரலாம் வாங்க கொடுத்துருங்க. அப்படியே போன்லெஸ். நீ தான் லேட்டாக வரீங்க. 3 நாளாக லேட் பார்த்தீங்க. எல்லாம் காலையில் வந்து நைட்டு எல்லாம் மேட்ரு முடிச்சு போயிட்டாங்க காலையிலே. இல்லை வேலையை பார்த்துடலாம். 2 மணி நேரம் ஆயிடுது. 4:30 மணி எழுந்துட்டு இவரு நான் ஒன்றா தான் எழுந்துருக்கா. நான் எழுந்து இவரு 8 பகல் ஒரு ரூம் ஆக்சுவலி லேட் ஆகிடுது. 2 பேருமே அலாரம் வச்சு போடுங்க. மறுபடியும் அலாரம் அலாரம் வச்சுட்டு போடுங்கண்ணா. அலாரம் அங்கே வச்சு 20 போட்டுருவோம். ஓகே அதெல்லாம் கிடையாது. எல்லாம் கேரை சரியான கேரை கொடுங்க. 150 ரூபா கொடுங்க. 200 ரூபா வாங்கணும். வேற மாற்றி மாற்றி கேட்குறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் தெரியுமா? கொடுத்துருங்க. ஓகே எப்படிண்ணா எவ்வளோ பீஸா? காசு தானே? மீடியம் காசா? இது அவ்வளோதான். போதுமா?
எங்கள் தம்பி மறுபடியும் குஷ்டண்ணா சந்தோஷமா இருக்கு. நேற்று கேட்டா நல்லா திட்டு விட்டு வந்தேன். ஆ பார்த்தாங்க வெள்ளிக்கிழமை பார்த்தேன். அவன் பிடிக்கல தான் வருத்தப்படணும், சந்தோஷப்படணும். என்ன ஏன் நம்மளுக்கே எப்படி இருந்தா குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க பாத்தியா? நேற்று ஒரு அற்புதம் நடந்தது. நேற்று வந்து போலீஸ்காரனையும் தள்ளி விட்டுட்டு போய் ஓடிக்காரு. பைக் எத்தனை சுற்றி அவனுக்கு ஆட்டம் காட்டிக்காரு இவரு. அவன் பின்னாடி சுற்றின்னு வந்து வீடு கட்ட வச்சு அந்த உடனே அங்கே நம்ம பசங்களாம் இருந்துக்கிறானுங்க. அப்போ பேசிட்டு அனுப்பிச்சிக்கிறானுங்க. பேசி அனுப்பிச்சிட்டு வண்டி எடுத்துன்னு போகிறேன் வந்து வாங்கி போச்சு ஜாஸ்தி வாங்கி போ அப்படின்னு போயிடுவாங்க. முடிஞ்சு போச்சு. இனி வண்டி வராது. உன்னை நீ போனா உண்டா உங்களுக்கு கம்பாம வண்டிக்கு ஒண்ணுமே இல்லை. பேப்பர் கிடையாது, லைசன்ஸ் கிடையாது, ட்ரிங்கிங் வேற, எல்லாம் எந்த ரெண்டு நடக்குமோ தெரியாது அவருக்கு. குடிச்சிட்டா இப்ப ரொம்ப ஓவரா பண்றாங்க. ஆஹா அதான் உண்மை. பையன் ஒரு ரேஞ்சுக்கு சரக்கு அடிக்கிற ரேஞ்சுக்கு வந்துருவாங்க போலுங்க. இல்ல உதாரணத்துக்கு சரக்கு அடிக்கிற ரேஞ்சுல பையங்கிறான். சில பார்த்தா வளர்ற ரேஞ்சிலே சொல்லுவாங்க. நான் சரக்கு ரேஞ்சில் என்ன புள்ளியே பார்த்துக்க இந்த மாதிரி வளர்த்துருப்பானு. இந்த மாதிரி வளர்த்துற பிள்ளைங்க என்ன பண்ணுவேன்? இப்போதான் ஸ்கூலுக்கு தான் போகாம 2 நாளா. +2 என்ன +2 சரக்கடை ரேஞ்சில் தெரிஞ்சு வந்தேன். நீ நம்மளோட கலைக்கும் போது புள்ள சொல்லுவாங்க. அப்படி சொன்னா தெரிஞ்சு நல்லா இருக்காது. இவன் புள்ள எப்படி வளர்த்துருக்கான்றதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா அந்த நல்ல வருமானத்தினால தானே அவனுக்கு அந்த புத்தி போகுது. ஆமா இன்னொருத்தவங்க நல்லா இருக்கான்னு பாருங்க. கோவத்துக்கு மீன் விட்டுருவான். அவங்க தெரியாது, அவன் அங்கக்கிறான். அவன் தான் பெஸ்ட்டு மெயின். குலமாரினா அவன் பெஸ்ட்டு. இவன் சரியான வேலைக்காரன், நல்ல வேலைக்காரன், இவனும் சூப்பர் வேலை.